அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறான்னு சொல்லிட்டு கலரு சின்னம் அதெல்லாம் ஆக்சுவலா டெம்பரரி தான். நான் வந்து அதை எடுத்துக்கிறேன், விரும்புறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவா அதை எடுத்துக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து இந்த மாதிரி பதவிகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல மறுப்புகளோ இது வந்து வரக்கூடிய செய்திகளுக்கான கருத்துக்களோ அவர் தெரிவிக்கல அப்படின்றது. மூன்றாவது, பாஜகவுடைய தோல்விக்கு கூட்டம் போட்டு கேட்கறாங்க. அதுல தேனி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கூட்டம் நடக்குது, நான் வரமாட்டேன்னே அவரு சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறார்? அவர் பாஜக தலைமையோட அவர் ஏதோ உரசல் போயிட்டு இருக்குன்றதுக்கு இதுக்கு சப்போர்ட்டிவ் நியூஸா தானே இருக்கு சார். இதுல ரெண்டு விதமா இருக்கு. அவர் கலந்துகிட்டா அவர் முன்னாடி எப்படி அவர் மீற குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அவர் முன்னாடி எப்படி சொல்றதுன்னு யோசிப்பாங்கன்னு வரும். நான் சொல்றது அதுதான் காரணம் என்று இப்ப திமுகவோட நடக்கிற எல்லா இடத்துலயும் அவரை வச்சுக்கிட்டே கேட்கிறாங்க, மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டே அவங்க என்னென்ன பண்ணான்னு சொல்ல முடியலன்னு அந்த 36 கமிட்டிலையும் வருது. ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி போடலாம். இப்போதைக்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான ஃபோர்ஸ், அவர் தான் அட்ராக்ஷன்ங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த முறை தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுக்கு இதுதான். அதுக்கு பேர் என்ன, சுனாமியாக மெர்குரியலாக இவங்க தற்குறின்னு சொன்ன இதை அமித்ஷாவோ அல்லது பியூஷ் கோயலோ சொன்னத வார்த்தை, விஜய் தற்குரியல்ல மெர்குரியலாக வளர்கிறார்னு சொல்லி 23ஆம் தேதிக்கு 14ஆம் தேதி வாக்குல சொல்லி 80 சீட் வரை எடுப்பார்னு மத்திய உளவுத்துறை வந்திருக்கு. ஸோ இனிமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேணும் தான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி வெஸ்ட் பெங்கால எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல வெற்றி பெற்று. அந்த தகவல் அதிமுக தலைமைக்கு சொல்லியிருந்தா கூட்டணி வச்சிருப்பாங்களே சார். சார் இதெல்லாம் தாக்கல் பண்ணி முடிஞ்ச பிறகுதான் இது.